guys, welcome to IMS kitchen. இது டாலியானா கோதுமை ரவையிலே வந்து கொஞ்சம் நல்லா குருணை பதத்தில் வச்சுருப்பாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஹெல்த்தியான சூப்பர் டேஸ்டியான, அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காண்டி பொங்கல் செய்ய போகிறோம். இது வந்து சிறுபருப்பு, பொங்கல் செய்ய போகிறோம். இது வந்து சிறுபருப்பு வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப்புக்கு வந்து 3 கப்பு டாலியா எடுத்துக்க போகிறோம். டாலியானா குருணை கோதுமை. 3 கப்பு கோதுமை ரவை வந்து இதோட சின்னதாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது அரிசியில் செய்கிறதோட நம்ம இதில் வந்து பொங்கல் செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 3 கப்பு இதில் எடுத்துக்கிட்டு அலசிட்டு வந்து காட்டுறேன். 3 கப்பு ஃபஸ்ட்டு இதை நல்லா அலசிடுறேன். அதுக்கப்புறமா பருப்பை வந்து லைட்டாக சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் இதில் போட்டு கலந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது பருப்பும் அந்த வீட் ரவா டாலியாவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்ருக்கேன். அந்த தண்ணிக்குள்ளே இதை உள்ளே வச்சிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாகிடும். சீக்கிரமாக வெந்துடும். நம்மளுக்கு குக்கரெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இது வெந்த உடனே ரொம்ப சிம்பிளாக நான் பொங்கல் தாளிச்சிட போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து உப்பு இதெல்லாம் நான் எதுவும் போடலை. லைட்டாக மஞ்சப்பொடி வண்டி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக மஞ்சப்பொடி வண்டி போட்டுக்கிறேன். உப்பு வந்து அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கிறேன். ஓகே, குக்கரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டீம் வந்துட்டு அப்புறமா நான் ப்ரெஷர் போட போகிறேன். இப்போ நல்லா ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ குக்கரோட விசிலை போட்டுக்கலாம். எத்தனை விசில் விட போகிறோம்? இது வந்து குறைஞ்சது ஒரு 4 விசில் விடணும். 4 விசில் விட்டால் தான் உள்ள 2 விசில் விட்டாலே ஓகே தான். நான் வந்து இன்னும் நல்லா கொலையா வேணுங்கிறதுக்காண்டி 4 விசில் விட்டுறேன். அவங்க இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. ஓகே, ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துலாமா? சூடாக இருக்கு. பார்த்தியா எப்படி வெந்திருக்குன்ட்டு? வெந்து வந்திருக்கு. சூப்பர். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சாமா? இது அவ்வளோதான், சூப்பராக வந்திருக்கா? இதை எடுத்து நம்ம இதை தாளிக்கணும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல, அதனால நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி தான் போடணும். பச்சை தண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம குக்கரும் கழுவ தேவையில்லை. இதுலேயே நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம இதுக்கு பொங்கலுக்கு என்னென்ன வேணுங்கிறத எப்படி தாளிக்கணுங்கிறத சொல்கிறேன் பாருங்க. நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல? இது எத்தனை பேருக்கு நம்ம? இது வந்து 5 பேர் சாப்பிடலாம். கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டாக வந்துடும்டி. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் தாளிச்சிட்டு காட்டுறேன். நம்ம இதுக்கு ஒன்றும் உப்பு போடலை. ஓகேம்மா. இதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். நம்ம வெறும் நெய்யில் ஒண்டி தாளிச்சோன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக கெட்டி ஆயிடும். அதனால கொஞ்சம் ஆயிலும் போட்டுட்டு தான் தாளிக்கணும். இப்போ நெய் போட்டுக்கலாம். சரியா? நல்லா நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து நல்லா சுடாயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் இஞ்சி போட்டுறேன். அப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். சீரகம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. முந்திரியும் இதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். முந்திரி, இஞ்சி, அப்புறம் சீரகம் நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ நம்ம அதில் நான் வந்து மிளகு பொடி தான் போடுறேன். ஏன்னா முழுசாக போட்டால் பசங்க எடுத்து வச்சுறாங்க இல்லையா? அதனால நான் அவங்க ஸ்மார்ட் ஐடியா பார்த்தீங்களா? அவங்க ஸ்மார்ட்னா நாமளும் அதுக்கு மேலே ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். போட்டு முந்திரி இந்த லைட் கலர் ஆகும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா ஆயில் சூடாக இருக்கும் போது அது என்ன ஆகும், கருத்துரும். உடனே ஆஃப் பண்ணிவிட்டு
அதிலே கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுட்டு உப்புக்கு என்னம்மா பண்றது? இங்கே வரேன். நம்ம இதில் உப்பு போட்டுப்போம். ஃபர்ஸ்டே போடுறவங்களும் போட்டுக்கலாம். எனக்கு அந்த பருப்பு வேகாது இல்லையா, அதனால நான் உப்பு இப்போதான் போடுறேன். போட்டுட்டு நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இதை போட்டுருவோம். இது சூப்பராக ஈஸி ஆயிடுச்சுல. நிறைய பாத்திரம் இல்லாமல். முக்கியமாக எனக்கு அந்த குக்கர், பெரிய குக்கர் இல்லையா, உப்பெல்லாம் நல்லா இந்த மாதிரி நம்ம மசிச்சுக்கணும். இப்போ இந்த உப்பெல்லாம் நல்லா எல்லாத்தையும் பட்டிருக்கான்னு பார்த்துக்கணும். இதுக்கு சைட் டிஷ் வந்து சாம்பார் வச்சுக்கலாம். நான் வந்து சட்னி நல்லா அந்த பொட்டுக்கடலை சட்னி தான் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த டாலியாவில் பொங்கல் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பார்க்குறீங்களா? ஓகேம்மா. மசிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சம் மேலோட்டமாக கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அப்போ பரிமாறும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க எப்படி சூப்பரா இல்ல? இந்த பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. என் சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த பொங்கலை செஞ்சுட்டு கண்டிப்பா கமெண்ட் போடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. வெயிட் லாஸ் பண்றவங்க கண்டிப்பா செய்யுங்க இந்த ரெசிபியை. ஓகே. பொங்கலுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல மிச்சம் மீதி கொஞ்சம், இதை வந்து என்ன பண்ண போறேன்னா சக்கரை பொங்கல் செய்ய போறேன். அதுக்கு தான் நான் உப்பு போடாம செஞ்சது. பாத்தியா? அதுக்கு தான். இப்போ இது இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் வந்து வெல்லம் எடுத்துக்கிறேன். சூடு பண்ணணுமா வெல்லத்தை வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பாகு பதத்துக்கு எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த பொங்கல், சக்கரை பொங்கல். நல்லா கொதிச்சு வந்துட்டப்போ வடிகட்டிட்டு நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. இது வெல்லம் நல்லா பொங்கி வருது இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த டாலியாவும் அந்த பருப்பு போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்குதான் நான் உப்பு போடாம வேக வச்சேன் காலையில. திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி உடனே செஞ்சுக்கலாம்ல, அதனால. இப்போ இதை என்ன பண்ணணும், கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுல. இது கொஞ்சம் அழைச்சிட்டு வந்துடுறேன். அப்போதான் இது கட்டியா இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை நல்லா அந்த பாகுல நல்லா மசிச்சுக்கலாம். சூடாக செய்யும் போது நம்மளுக்கு இந்த வேலைகள்லாம் வேண்டாம், சரியா? நான் இப்போ வந்து லஞ்சுக்கு எடுத்து காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளினிக் போயிட்டேன். இப்போ தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். நல்லா ஒன்று போல வந்துடும். அது இந்த கட்டி ஒண்டி எடுத்து விட்டுடலாம் நம்ம. செம்ம டேஸ்டா இருக்கும் எங்க சக்கரை பொங்கல் கூட. சக்கரை பொங்கல் கிடையாது, இது வெல்லம் பொங்கல். ஆனா அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ஏன் சக்கரையே போடாம சக்கரை பொங்கல் சொல்றாங்க? தெரியலையேம்மா. யாருக்காவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இதுக்கு ஏன் இப்படி சொல்றாங்க. எனக்கும் நிறைய நாளா டவுட் இருக்கு. கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்றீங்க, ஏன் இதை சக்கரை பொங்கல்னு சொல்றாங்க, வெள்ளை பொங்கல்னு சொல்லலாம் இல்லையா, இல்லை ஜாகிரி பொங்கல், வெண்பொங்கல் சொல்லுவாங்கல்லம்மா. வெண்பொங்கல் தான் காலையில சாப்பிட்டது. நம்ம வெண்பொங்கல்னா காரமா இருக்கும்ல, காரத்தை சேர்த்து சாப்பிட்றது தான் வெண்பொங்கல். இது ஏன் சக்கரை பொங்கல் சொல்றாங்கன்னு தெரியல. நம்ம இதுல சேனல்ல வந்து சுகர் கேன் பொங்கல் கூட செஞ்சிருக்கேன் நான். ஆமா ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு இந்த பொங்கல் செய்யறேன். நல்லா கொதிச்சு ஒன்று போல சேர்ந்து வரட்டும். ஓகே. நல்லா ஒன்று போல சேர்ந்து வந்துருச்சுல்ல, தண்ணியா இருந்தது பாரு. இப்போ நல்லா சேர்ந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கலர் போடுறவங்களும் கலர் போட்டுக்கலாம். நான் வந்து கலர் போடுவாங்க, ஏதாச்சும் சும்மா கலர் இது போடுவாங்க. எங்களுக்கு நம்மளுக்கு கேசரி பவுடர். ஆமா, நம்மளுக்கு இந்த நேச்சுரல் கலர் இதுவே போதும். அது மாதிரி ஏலக்காய் வந்து உன் தங்கச்சிக்கு வந்து பிடிக்காது, அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதனால நான் ஏலக்காவும் போட மாட்டேன்.
இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்துட்ட உடனே ஆறுனா இன்னும் நல்லா திக்காயிடும். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு முந்திரி போட்டு நெய் போட்டு தாளிச்சிக்கலாம். சரியா? இப்போ நம்ம அந்த பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம், அப்போதான் அது திகட்டாது. ஓகே ஓகே. ஒரு முந்திரி போட்டுக்கலாம். நான் திராட்சைலாம் போட மாட்டேன், திராட்சை போட மாட்டேன், ஏலக்காய் போட மாட்டேன், எதுவுமே போட மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல? டேஸ்ட்டில் யாராவது குறை வச்சுருந்தோன்னா நம்ம சொல்லலாம். ஆனால் டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது. இப்போ நம்ம பொங்கலுக்கு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் இந்த முந்திரியை போட்டுப்போம். செம்மையா இல்லை? செம்ம டேஸ்டாக இருக்கும். அம்மா மேலெல்லாம் என்ன தெரிக்குதுமா? என்ன இல்லை, நெய். அது நெய் தெரிக்குதுமா. நம்மளுடைய தாலியா ஸ்வீட் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, கார பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, ஸ்வீட் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரே இதில் 2 கல் மாங்காய் அடிக்கிற மாதிரி வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் செய்றீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிடலாம். பாய்.